ஸ்பார்க்கிள் மைண்ட் சேனலுக்கு அன்பர்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இப்போது மனதின் சிரிப்பு 13 பார்க்கலாமா? சமையலறையில் மரகதம்மாள் சுறுசுறுப்பாக சமையலை முடித்துவிட்டார். அவளுக்கும் தற்போது வயது 72 ஆகிறது. இந்த வயதிலும் ஓடியாடி சலிப்பில்லாமல் வேலை செய்து கொண்டிருந்தாள். மரகதம்மா அவர்களை குளித்துவிட்டு வாருங்க, சாப்பிடலாம், பிறகு பேசிக்கலாம் என்று கூறிவிட்டு அவர்களுக்கு தேவையான புதிய ஆடைகளை கொடுத்து குளித்துவிட்டு உடைகளை போட்டுக்கொண்டு சாப்பிட வாருங்கள் என்றார். அனைவரும் சாப்பிட ஆரம்பித்தார்கள். அறுசுவை உணவு பரிமாறப்பட்டது. அவசரமாக சாப்பிட துவங்கினர் ரகுவின் மாமனாரும் மாமியாரும். அப்போதுதான் உள்ளே வந்தாள் வத்சலா. அதுவரை அவள் எதுவும் பேசவில்லை. வத்சலா, அம்மா அப்பாவுக்கு ரசம் ஊத்து, நான் பப்படம் பறிச்சுட்டு வரேன் என்று கூறிக்கொண்டு சமையல் அறைக்குள் சென்றாள். ரசத்தினை அவர்கள் இலையில் ஊற்றும்போது மரகதம்மா முகத்தில் அவர்கள் சுட சுட ரசம் ஊற்றிய காட்சி வத்சலா நினைவில் வந்தது. லதாவும் தன் கடந்த கால நினைவுகளில் மூழ்கி தான் எவ்வளவு பெரிய தவறு இழைத்துள்ளோம் என்று உணர்ந்தாள். இதனைத்தான் கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பார்களோ? தான் செய்த கொடுமைகளே தன்னை இந்த நிலைக்கு காலம் தள்ளி உள்ளது என்பதனை நன்கு உணர்ந்தாள். இது எதுவும் அறியாமல் அவள் அப்பா இருந்தார். கேட்பார் கைபிள்ளை போல் லதா என்ன செய்கிறாளோ அதையே அவரும் செய்து கொண்டிருந்தார். ஆம், அவர் மனநிலை சரியில்லை. ரகு, நீ ஆஃபீஸ் போயிட்டு வந்ததும் இவரை டாக்டர்கிட்ட அழைத்து செல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு வா. நல்ல மனத்தத்துவ டாக்டராக பார்த்து ஏற்பாடு செய் என்று மரகதம்மா கூறினாள். சரிம்மா என்று கூறிவிட்டு ரகு அலுவலகம் புறப்பட்டு சென்றான். ரகு அலுவலகம் செல்லும் வரை அமைதியாயிருந்த வத்சலா இப்பொழுது பத்திரகாளியாய் மாறினாள். அம்மா, இவளை இங்கேருந்து போக சொல்லுங்கோ. வாட்ச்மேன், இவர்களை வெளியில் அனுப்பி கதவு போட்டு என்று உத்தரவு போட்டாள். லதா ஒன்றும் பேசாமல் நடுங்கிக் கொண்டிருந்தாள். மரகதம், வத்சலா சும்மாரு, பெறாத என்ன எப்படி அம்மா என்று கூப்பிடுகிறாயோ அதுபோல் அவர்கள் உன்னை பெற்றவர்கள், உன்னுடைய அப்பா அம்மா. அவர்களை காப்பாற்ற வேண்டியது நம் கடமை என்றாள். ஏன், அவளுடைய செல்லப்பிள்ளைங்க என்றாள். அந்த கதையை நான் இப்போ தான் தெரிஞ்சின்றேன். நம்ம மெஸ்ஸில் சாப்பாடு போடுவோம் இல்லையா, அந்த இடத்தில் இவர்கள் இருவரையும் பார்த்தேன். அவர்களால் அந்த வரிசையில் நின்று உணவு வாங்க முடியவில்லை. 2 நாட்களாக நான் அவர்களை பார்த்து வருகிறேன். சரி, பிறகு சாப்பிட வருவார்கள் என்று எண்ணி இருந்து விட்டேன். ஆனால் நேற்று நான் மாலை வழக்கம்போல் கோயிலுக்கு போகும்போது கோவில் வாசலில் ஒரே கூட்டமாக இருந்தது. வாசலில் இவங்க மயக்கமாக கீழே விழுந்து கிடந்தாள். பக்கத்தில் இவர் ஏதோ செய்கை செய்தபடி நின்று கொண்டிருந்தார். அவர்களை அருகில் பார்க்கும்போதுதான் இவர்களை நாம் எங்கேயோ பார்த்துக்கமே நினைவுக்கு வரல. இவர்கள்தான் 2 தினங்களாக நம் மெஸ்ஸில் பார்த்திருக்கிறோம் என்று நினைத்து அருகில் இருந்தவரிடம் கேட்டேன். அவர்கள், அம்மா, இவர்கள் இருவரும் இந்த கோவிலில் தான் 6 மாதமாக இருக்காங்க. அந்த அம்மா கிடைக்கும் சாப்பாட்டில் அவருக்கும் கொடுத்து மீதம் இருப்பதை இவர்கள் சாப்பிடுவார்கள். ஆனால் 2 நாட்களாக இவங்க எதுவுமே சாப்பிடவில்லை. நாங்கள் கொடுப்பதையும் அந்த அம்மா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க என்றனர். மரகதம்மா உடனே கொஞ்சம் தண்ணீர் கொடுங்கள் என்று நீரை எடுத்து முகத்தில் தெளித்தாள். அந்த அம்மாவும் மயக்கம் தெளிந்து கண் விழித்தாள். எதிரில் மரகதம்மாவை பார்த்ததும் பயத்தில் நடுங்கினாள். ஏன் என்னை பார்த்து நடுங்கிறம்மா? யாரம்மா நீ? உன்னை பார்த்தா எங்கோ பார்த்த ஞாபகம் இருக்குது, ஆனால் சட்டுன்னு நினைவு அல்ல என்று மரகதம்மா கூறவும், அம்மா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் தான் லதா, இவர்தான் உங்கள் மருமகள் வத்சலாவின் அப்பா என்றார். இதனை கேட்டதும் மரகதம்மா அதிர்ச்சி அடைந்தாள். எனினும் அதனை வெளிக்காட்டி கொள்ளாமல், இந்தாருங்கள், இப்பொழுதுக்கு இதை சாப்பிடுங்கள் என்று கோவிலுக்கு எடுத்து சென்ற வாழைப்பழங்களை அவர்களுக்கு கொடுத்து சாப்பிட வைத்தாள். அவர்கள் சாப்பிடும் வரை அமைதியாக இருந்தாள். பிறகு வாங்க வீட்டுக்கு என்று அழைத்து வந்து விட்டாள். வந்த பிறகுதான் அனைத்தும் தெரிந்து கொண்டேன். உன் கல்யாணம் முடிந்ததும் அவர்கள் தன்னிலையற்று செலவு செய்தார்கள். பார்ட்டிக்கும் நண்பர்களோடும் விருந்துக்கும் சென்று வந்தனர். வியாபாரத்தை கவனிக்க மறந்தனர். மலர்வண்ணனும்
உன் தம்பியும் உரிய வயது வந்ததும் தனக்கு பிடித்த பெண்ணினை மணந்து கொண்டு வெளிநாட்டிற்கு சென்று விட்டான். இவர்களே அவனும் மதிப்பதில்லை. பிஸ்னஸ் நடத்த கடன் வாங்கி அதனை திரும்ப செலுத்த முடியாமல் திணறியதால் உன் அப்பா மனநிலை பாதிக்கப்பட்டார். எல்லாம் இழந்து இப்பொழுது சாப்பாட்டிற்கே மிகவும் கஷ்டம். அவர்கள் தவறு செய்தால் நாமும் தப்பு செய்யணுமா? நான் அப்படியா உன்னை வளர்த்தேன்? அதை நினைத்தாலே எனக்கு அவமானமாக இருக்குது. என் முதலாளி அம்மாவிற்கு நான் செய்த கைமாறு இதுவா? வசலாவா நீ இப்படி பேசுகிற என்று மரகதம்மா வருந்தவும், அம்மா என்னை மன்னித்திருங்க, நீங்களும் என்னை மன்னித்து விடுங்கள் மாமா என்று அவர்கள் காலில் விழுந்து வணங்கினாள். லதாவும் அவள் சித்தியும், வத்சலா எங்களை மன்னித்து விடம்மா என்று கூறி, வாடா குழந்த என்று அரவிந்தனை கட்டிப்பிடித்து முத்தமிட்டாள். இதனை பார்த்து கொண்டிருந்த பார்பியும் லாதாவின் காலருகில் வந்து அமர்ந்தது. சரி சரி, எல்லாம் நல்லது தான். ரகு வரட்டும், அப்பாவை நல்ல டாக்டரிடம் அழைத்து சென்று குணப்படுத்துவோம் என்றாள். சில மாதங்கள் கடந்தன. வத்சலா அப்பாவிற்கு பழைய நினைவுகள் திரும்பத் தொடங்கின. ஒரு நாள் மரகதம்மா, ரகு நாளைக்கு நாங்கள் ஊருக்கு போகிறோம், டிக்கெட் புக் பண்ணு என்று கூறவும், வத்சலாவும் ரகுவும், நீங்கள் எங்கும் போக வேண்டாம், உங்களை பேரனை பார்த்துட்டு இங்கேயே இருங்க என்றனர். பரவாயில்லடா, ஊரிலும் மெஸ்ஸை பார்த்துக்க சொல்லி வந்திருக்கேன், 4 மாதம் ஆகிடுத்து, நான் போய் பார்த்து கொள்கிறேன். இப்பொழுதுதான் வத்சலா அப்பாவும் அம்மாவும் எனக்கு துணையாக இருக்காங்களே, நீங்கள் அடிக்கடி வந்து பார்த்து கொள்ளுங்கள், சரியா என்றாள் மரகதம். நீங்கள் சொன்னால் எல்லாம் சரியாத்தான் இருக்குமம்மா, ரயிலுக்கு டிக்கெட் புக் செய்து விடுகிறேன் என்றான் ரகு. அன்று இரவு மரகதம்மா நிம்மதியாக உறங்க ஆரம்பித்தாள். ஒரு பக்கம் அரவிந்தன், மறுபக்கம் பார்பியுடன் சுபம். இந்த கதை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாமோ ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம்.